அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் ஆய்போவான். மற்றொரு குச்சவெளியின் குச்சவெளியின் அரசியல் விடியல் எனும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் அளவிலா மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்தும் எமது ஊடகத்திற்கு இந்த நிகழ்ச்சி தொடர்பான முழு ஆதரவையும் தருகின்ற எமது நேயர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆம், இன்னும் சில சொற்ப நாட்களே இருக்கின்ற தேர்தலுக்காக வர இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக இன்னும் சில நாட்கள் இருக்கின்றது. அந்த வகையில் நாம் பகிரங்கமாக தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள், அதே போன்று முன்னாள் தவிசாளர்கள், அதே போன்று முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் அனைவரையும் நாங்கள் அழைத்திருந்தோம். அதில் ஒரு சிலரே எமது அழைப்பை ஏற்று இந்த நேர்காணலுக்காக எமது கலையத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். வருகை தந்த அனைவருக்கும் இந்த இடத்திலே நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் புல்மோட்டை 2ஆம் 3ஆம் வட்டாரத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் முக்கியமான ஒரு வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்ற முன்னாள் தவிசாளரும் ஆசிரியருமான ஆதம்பாபா தௌஃபீக் அவர்களை இன்று நான் சந்திக்க இருக்கின்றோம். எமது கலையத்துக்கு வருகை தந்திருக்கின்ற ஆதம்பாபா தௌஃபீக் அவர்களை அன்போடு நாம் இந்த இடத்திற்கு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம், எமது இந்த நேர்காணல் முக்கியமாக குறிப்பாக எமது பிரதேசத்திலே பேசப்படுகின்ற பேசு பொருளாக ஆகியிருக்கின்ற இந்த நேர்காணலுக்கு எமது அழைப்பை ஏற்று வருகை தந்தமைக்கு முதற்கண் கேவிசி சார்பாக நாம் உங்களுக்கு நன்றியை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் ஒரு அரசியல் முதிர்ச்சி வாய்ந்தவர் என்றே கூற வேண்டும். அது மட்டுமல்லாது மும்மொழிகளிலும் தனது எந்த இடத்திலும் தனது சமூகத்துக்காக தனது ஆளுமையை வெளிப்படுத்தி எந்த இடத்திலும் தனது உரிமைக்காக போராடக்கூடிய ஒருவராக நாங்கள் உங்களை இனம் கண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எதிர்வருகின்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கின்றது. எனவே தற்பொழுது தேர்தல் கலவரம் பற்றி நாங்கள் சில விடயங்களை உங்களோடு அலசலாம் என்றிருக்கின்றோம். அதாவது குச்சவெளி பிரதேச சபை பிரதேச மட்டத்திலே புல்மோட்டை எடுத்துக்கொண்டால் அதிக அளவிலான வாக்குகள் அங்கு காணப்படுகின்றது. நீங்கள் போட்டியிடும் வட்டாரத்தில் உங்களுக்கு எதிராக முன்னாள் தவிசாளர் முபாரக் அவர்கள் போட்டியிடுகின்றார். எனவே தற்பொழுதைய கள நிலவரம் பற்றி சற்று கூற முடியும்? ஆம், முதலில் எனக்கு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கேவிசி மீடியா. உண்மையில் எனது குச்சவெளி பிரதேச சபைக்கான தேர்தலுக்கான இன்னும் 15 நாட்களே ஒட்டுமொத்தமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் கள நிலவரமானது குறிப்பாக கூறப்போனால் புல்மோட்டை பிரதேசத்தில் புல்மோட்டை, தென்னமரவாடி, புல்மோட்டை, அரபாத் என 3 வட்டாரம் இருக்கின்றன. அந்த 3 வட்டாரங்களிலுமே தற்போதைய நிலையின்படி அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு அதிகப்படியான செல்வாக்கு அங்கு நிறைந்திருக்கின்றது. கடந்த காலத்தை போலல்லாது இம்முறை அந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் ஆட்சியினை மாற்றி அமைக்க வேண்டும், வேறொரு கட்சிக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என்ற விடயத்தில் திரசங்கமம் பூண்டிருக்கின்றார்கள். அவரது முழுமையான ஆதரவினை முறை அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு வழங்குவதற்கான முழு மூச்சான செயற்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக. ஆம், உண்மையில் ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கடந்த காலங்களில் பல ஆண்டுகளாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு எமது சமூகத்தின் மத்தியிலே மிகுந்த ஒரு வரவேற்பு இருந்தது. தற்பொழுது அது மங்கி போவதற்கான ஒரு போகக்கூடியதை நாங்கள் கண்காணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே இம்முறையும் முஸ்லிம் காங்கிரஸ்
தமது வாய்ப்பை இழக்கும் சாத்தியம் இருக்கின்றதா? ஆம், கடந்த 2 தடவைகளில் உச்சவெளி பிரதேச அதிகாரத்தினை இந்த பிரதேச மக்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுக்கு வழங்கியிருந்தார்கள். அந்த குறிப்பிட்ட காலத்தில் மக்களின் எதிர்பார்ப்பு அங்கு நிறைவேற்றப்படாமை, மக்கள் எதிர்பார்த்ததை விட இந்த பிரதேசம் இழந்தவே ஏராளமாக நாங்கள் பட்டியலிட முடியும். அந்த ரீதியில் இம்முறை நிச்சயமாக இந்த மக்கள் இந்த நிலைமையை அறிந்து கடந்த காலங்களில் எவ்வாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் வரவுக்காக காத்திருந்தார்களோ, ஆதரவளித்தார்களோ, அதே போன்று இம்முறை இலங்கை மக்கள் காங்கிரசின் வரவுக்காகவும் அதன் எதிர்கால வளர்ச்சிக்காகவும் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். விசேடமாக கூறப்போனால் நாங்கள் எமது பிரதேசத்தில் வேட்பாளராக நிறுத்தியுள்ளவர்கள் அல்லது திறமையான வேட்பாளரை நான் நிறுத்தியுள்ளோம். அதாவது மன்னிக்கவும், கடந்த காலங்களில் அரசியலில் ஈடுபட்டு அரசியல் ரீதியாக அதாவது களங்கம் கற்பிக்கப்பட்டவர்களோ அல்லது அரசியலை பயன்படுத்தி தவறான முறையில் துஷ்பிரயோகங்கள் செய்தவர்கள் அல்லாமல் நல்ல வேட்பாளர்களை நாங்கள் களமிறக்கியுள்ளோம். நல்ல பின்னணியில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு தூர நோக்கோடு சிந்திக்கக்கூடிய அப்படியானவர்களை இனங்கண்டு உங்களுடைய இந்த தேர்தலை களமிறக்கின்றீர்கள். நிச்சயமாக கடந்த காலங்களில் தற்பொழுது நோக்குகின்ற பொழுது எமது சமூகம் முன்பை போன்று அல்ல, மிகவும் தெளிவுற்று இருக்கின்றார்கள். எனவே இந்த வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாந்து இந்த வாக்குகளை சூறையாடியதை தற்பொழுது அடிமட்ட பாமர மக்கள் வரைக்கும் மிகவும் புரிந்து மிகவும் தெளிவாக அவர்கள் இந்த பணத்திற்கோ அல்லது பொருளுக்கோ சோரம் போகாமல் இன்று தெளிவாக அவர்கள் தமது வாக்கு உரிமைகளை அதாவது சரியான முறைக்கு பயன்படுத்துவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே கடந்த காலங்களில் நீங்கள் போட்டியிடக்கூடிய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் சேவைகள் உங்கள் பிரதேசத்திலே எவ்வாறு இருந்தது? நீங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சேவைகளை இந்த இடத்தில் உங்களால் கூற முடியுமா? அதாவது அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் சேவை என்று நாங்கள் கூறும்போது இலங்கை கனிமல கூட்டுத்தாபனத்தில் அந்த அரசாங்க காலத்தில் அமைச்சு பொறுப்பை வகித்த கௌரவ தலைவர் ரிஷாத் பதுதீன் அவர்களினால் இந்த பிரதேசத்தில் உள்ள இளைஞர்களுக்கு முடியுமானவரை நியமனங்கள் வழங்கப்பட்டிருந்தது. அதே போன்று பிரதேச ரீதியாக அபிவிருத்திகள் செய்யப்பட்டிருந்தது. அதே போல வாழ்வாதார பல நிகழ்ச்சி திட்டங்கள் இந்த ஒவ்வொரு பிரதேசத்திலும் முன்கொண்டு செல்லப்பட்டது. எங்கள் தேவைகள் பாரிய அளவாக இருந்த போதிலும் முடியுமான சேவைகள் இந்த பிரதேசத்தில் இலங்கை மக்கள் காங்கிரசினால் செய்யப்பட்டிருக்கின்றது. மேலதிகமாக நான் எனது அரசியல் காலங்களில் நான் நிறையவே இந்த பிரதேசத்துக்கு, அதாவது பாரபட்சமற்ற ரீதியில் இந்த பிரதேசத்தில் நான் சேவையாற்றிருக்கின்றேன். அதில் எனது சேவையில் தமிழ் முஸ்லீம் மக்கள் என்றோ அல்லது பிரதேச ரீதியானதாக இந்த சேவை அமைந்திருக்கவில்லை. அதற்கு உதாரணமாக நாங்கள் பல சேவைகளை கூறலாம். அதாவது குறிப்பாக கூறப்போனால் இந்த பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற சுற்றுலா நீதிமன்றமானது எமது கால பிரதேசத்திலே இங்கு கொண்டு வரப்பட்டது. அதற்கு முன்னதாக இந்த மக்கள் திருகோணமலைக்கு கெவிட்டுகொள்ளா போன்ற பகுதிகளுக்கே சென்று வந்தார்கள் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஆமா, இந்த கனிய வள மண் கூட்டுத்தாபனத்தின் நியமனங்கள் தொடர்பில் நீங்கள் கூறுகின்ற பொழுது எனக்கு ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருகின்றது. அந்த நியமனங்கள் தொடர்பில் சில முறைப்பாடுகள், அதாவது கம்ப்ளைண்ட், அதாவது முறைகளான முறையில் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த நியமனங்களிலே ஊழல் இடம்பெற்றிருக்கின்றது. இதை பண கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்றிருப்பதாக குற்றம் சாட்டப்படுகின்றது சில தரப்பினர். அது தொடர்பில் என்ன கூறுகிறீர்கள்? அதாவது தேவை அதிகமாக உள்ளது, வளங்கள் குறைவாக உள்ளது. அதாவது தொழில் வாய்ப்பற்றவர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கின்றது. ஆனால் தொழில் வழங்கக்கூடிய அதாவது வெற்றிடங்களோ மிக குறைவாக இருக்கின்றது. அந்த வேளையில் தொழில் வாய்ப்பை வழங்கும் போது உதாரணமாக 200 பேர் எதிர்பார்த்திருப்பார்கள், 100 பேருக்கு தான் அந்த வேலை வழங்கப்பட்டிருக்குமா இருந்தால் ஏனைய 100 பேரும் கூறும் கருத்து என்னவென்றால் இவ்வாறான கருத்தை கூறுகின்றார்கள், குற்றச்சாட்டு வைப்பார்கள், ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. இதை ஒவ்வொரு அரசு காலத்தின் போது இந்த இவ்வாறான இதுகள் ஏற்படுவது வளமையான ஒன்று. நிச்சயமாக நீங்கள் தற்பொழுது இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றீர்கள்.
உங்களுக்கு இந்த அதாவது நீங்கள் பிரதேச சபை உறுப்பினரை தாண்டி உங்களுக்கு இம்முறை ஒரு தவிசாளராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா? உண்மையிலேயே இந்த இந்த சபை தேர்தலானது வட்டார ரீதியான தேர்தலாகும். இந்த வட்டார ரீதியான தேர்தலில் 16 உறுப்பினர்களை கொண்டது இந்த குச்சவெளி பிரதேச சபை. 10 வட்டாரங்களை கொண்டது. 10 வட்டாரங்களிலும் நாங்கள் எடுக்கின்ற உறுப்பினர்களை வைத்து அதனை தீர்மானிக்க முடிகின்றது. அதாவது இம்முறை விகிதாசார தேர்தல் போல் அல்லாது உறுப்பினராலேயே இந்த தவிசால தெரிவு செய்யப்படுகின்ற வாய்ப்பு இருக்கின்றது. அந்த ரீதியில் நான் நினைக்கின்றேன், எனது கடந்த கால இனமத பேதமற்ற சேவை, பிரதேசவாதமற்ற சேவை, என்னுடைய சேவை காலத்தில் எல்லோரையும் ஒன்று போல் நடத்திய தன்மை, ஊழலற்ற தன்மை போன்ற பல விடயங்களில் கருத்து கொண்டு அநேகமாக நான் நினைக்கின்றேன் இந்த பிரதேச தெரிவாகின்ற அநேகமான தமிழ் முஸ்லிம் உறுப்பினர்கள் என்னை தெரிவு செய்வாகின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நிச்சயமாக ஆமா, சிறந்த கருத்தினை கூறியிருந்தீர்கள். அதே போன்று தற்பொழுது தேசிய மக்கள் சக்தி, அதாவது அனுர அலை, கடந்த தேர்தலிலே அனுர அலை என்று கூறி பொதுவாக அதிகமானவர்கள் எமது தற்பொழுது அரசாங்கத்துக்கு வாக்களித்திருந்தனர் எமது சமூகத்தினர். அதே போன்று இம்முறை இந்த தேசிய மக்கள் சக்தியின் வாக்கு விகிதம் அதாவது எவ்வாறான தாக்கத்தை செலுத்தும், நீங்கள் அது தொடர்பில் என்ன கூறுகின்றீர்கள்? அதாவது எமது சமூகத்தினர் மீண்டும் இந்த தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கக்கூடிய நிலைமை அங்கு இருக்கின்றதா? அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது குடும்ப தேர்தல் என்றே கூறுவார். குடும்ப தேர்தல். அதாவது நிச்சயமாக அந்த வட்டாரத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் குடும்பங்கள், உறவினர்கள், நண்பர்களால் தீர்மானிக்கப்படுவதே அந்த வட்டார வேட்பாளர்கள் வெற்றியாகும். அந்த ரீதியில் அங்கு கட்சி செல்வாக்கு செலுத்துவதை விட அந்த தனிநபரது செல்வாக்கே மிக இன்றியமையாக இருக்கும். பார்க்கின்ற பொழுது குடும்பம் பெரிதாக உள்ளவருக்கு வாய்ப்பு இருக்கின்றது நிச்சயமாக. ஆனால் குடும்பங்களுக்குள்ளும் சில குளறுபடிகள், பிளவுகள், பிரிவினைகள் இல்லாமல் இல்லை. இல்லாமல் இல்லை. குடும்பங்கள் தாண்டி சில கட்சியின் செல்வாக்கும் இருக்கின்றது தானே. நிச்சயம் கட்சியின் பிரபலங்கள், கட்சி தலைவி, தலைமைத்துவம், முஸ்லிம்களுக்காக ஆட்டுகின்ற செயற்பாடு, முஸ்லிம்கள் பிரச்சனையின் போது முன்னிக்கின்ற தன்மை போன்றவைகள் எல்லாம் அங்கு தாக்கம் செலுத்தக்கூடிய காரணங்களாக இருக்கின்றது. ஆமா, இப்ப தற்பொழுது அதிகமான எமது வேட்பாளராக அதிகமானவர் தகுதியற்றவர்கள் கூட போட்டியிடக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது அவர்களுக்கு பிரதேச சபை தொடர்பான எந்த ஒரு அறிவு கூட இல்லாத நிலையில் அவர்கள் வேட்பாளர்களாக அங்க களம் இறங்கி இருக்கக்கூடியதை நாம பொதுவாக அனைத்து பிரதேசங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நீங்கள் இது தொடர்பில் மக்களுக்கு இந்த பிரதேச சபையினூடாக எவ்வாறான அபிவிருத்திகளை நாங்கள் கடந்த சில நேர்காணலில் கூட நாங்கள் கேட்டிருந்தோம். அதாவது இந்த பிரதேச சபையினூடாக எவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களை செய்ய முடியும், எனவே அந்த திட்டங்களை செய்யக்கூடிய இந்த அரசாங்கத்திலே செய்யக்கூடிய நிதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதா, அல்லது நீங்கள் எவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களை செய்ய முடியும்? நிச்சயமாக உள்ளூராட்சி மன்றங்களை பொறுத்த வகையில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கென சுயமான வருமான வழிகள் இருக்கின்றது. அந்த வழிகளுக்கு மேலதிகமாக எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அந்த அரசாங்கத்தின் தேசிய ரீதியிலான செயற்பாடு இருக்கின்றன, தேசிய ரீதியிலான அபிவிருத்தி திட்டங்கள். உதாரணமாக கடந்த அரசாங்க காலத்தில் கமநகும மகநகும போன்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்த நீங்கள் அறிவீர்கள். அவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்கள் தேசிய ரீதியாக அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டன. அவ்வாறு வரும்போது எமது பிரதேசத்தில் அரசினால் செய்யப்பட வேண்டிய வேலை திட்டங்கள் நிச்சயமாக முன்கொண்டு செல்லப்படும். அதற்கு எமது பூர்ண ஆதரவை நாங்கள் வழங்குவோம். அதே போன்று எமது பிரதேச சபைக்கு, அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அது 2வது அதிகூடிய வருமானம் பெறுகின்ற ஒரு பிரதேச சபையாகவே குச்சவெளி பிரதேச சபை இருந்து கொண்டிருக்கின்றது. சரியான வகையில் நாங்கள் அந்த நிதிகளை பெற்று அதாவது மோசடியற்ற, ஊழலற்ற விதத்தில் நாங்கள் செலவு செய்வோமாக இருந்தால் அதில் கிடைக்கின்ற நிதியானது போதுமானதை நான் கருதுகின்றேன். அதற்கு மேலதிகமாக அரசு சார்பற்ற நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள் போன்றவற்றின் உதவிகளை கூட பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது வெளிநாட்டு தூதுவர் ஆலயங்கள் ஊடாக கூட இந்த பிரதேசத்தில் நாங்கள் எமது அபிவிருத்திகளை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது.
நிச்சயமாக. ஆம். கடந்த காலங்களில் நாங்கள் நோக்குகின்ற பொழுது பிரதேச சபையினுடைய அதிகமான நிதிகள் வந்த போதிலும், ஆனால் அங்கு சேவை திட்டங்கள் அதிகளவாக செய்ததாக நாங்கள் காண முடியவில்லை. எனவே எதிர்வரும் காலங்களில் மீண்டும் பழைய நிலைமை போன்று ஒரு நிலைமை உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா? நீங்கள் பிரதேச சபையில் ஒரு மெம்பராக, ஒரு உறுப்பினராக சென்றால் நீங்கள் எவ்வாறான மாற்றங்களை உங்களால் முன்வைக்க முடியும், எவ்வாறு மாற்றங்களை கொண்டு வர முடியும்? அதே போன்று கடந்த காலங்களில் சோரம் போன பிரதேச சபை சிலர் உறுப்பினர்கள் கூட சோரம் போய் அவர்கள் அங்கு தவிசாளர்களுடைய அவர்களுடைய கூற்றுக்கிணங்க தாம் கையெழுத்து இடப்பட்டதாகவும் எங்களுக்கு சில தகவல்கள் கிடைத்திருந்தது. எனவே அவ்வாறான நிலை மீண்டும் உருவாகுமா? நிச்சயமாக அவ்வாறு நிலை ஒன்று அந்த பிரதேச சபையில் ஏற்படுவதற்கு நான் இளமளிக்கப் போவதில்லை. நான் உறுப்பினராகவோ அல்லது தவிசாளராகவோ நான் வரும் பட்சத்தில் அவ்வாறு எந்த ஒரு விடயத்துக்கு நாங்கள் ஆதரவளிக்கப் போவதும் இல்லை. கடந்த காலத்தில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் உண்மையிலே மிகவும் அனுபவம் குறைந்ததாக இருந்தார்கள். அதில் அனுபவம் கூடியதாக இருந்தவர் தவிசாளராக இருந்தவர். அந்த தவிசாளராக இருந்தவர் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறியிருந்தார், மொண்டசூரி ஸ்டூடெண்ட்ஸோட மொண்டசூரி டீச்சராக இருக்கிறேன்னு சொல்லி. அவர் ஒரு மொண்டசூரி டீச்சர், மற்ற மொண்டசூரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தார். அப்ப அந்த ரீதியில தான் இந்த உரிய சேவைகளை உரிய விதத்தில் செய்ய முடியாமல் போனதும், அது திட்டமிட்டு ஒரு பிரதேச ரீதியான அபிவிருத்தி செய்ய முடியாமல் போனதும். உண்மையிலே இந்த தகுதியற்றவர்களை நாம் தெரிவு செய்கின்ற பொழுது, நாம் குடும்ப ரீதியாகவோ அல்லது நாம் ஒரு அவர்களுடைய செல்வாக்குக்காக நாங்கள் அவர்களுக்கு வாக்களித்து தகுதியற்றவர் அந்த சபைக்கு செல்கின்ற பொழுது மக்களுக்கு தேவையான விடயங்களை அவரால் அங்கு கூற முடியாது. அவரால் நிச்சயமாக இந்த சமூகத்துக்காக போராடி தமது சமூகத்துக்கு கிடைக்க வேண்டிய அனுகூலங்களை, அந்த நல்ல சலுகைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அங்கு இழந்து போகுது. இதனால் மக்களே அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். எனவே மக்கள் வாக்களிக்கின்ற பொழுது அவருடைய எவ்வாறானவர் சமூகத்திலே எவ்வாறு அவர் பார்க்கப்படுகின்றார், இவர் தொடர்பில் இதற்கு முன்பு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றதா, அல்லது ஊழல் தொடர்பில் இவர் சம்பந்தப்பட்டிருக்கின்றாரா, அல்லது இவர் தொடர்பான விமர்சனங்கள் இருக்கின்றதா, இவருடைய கல்வி தகைமைகள் எவ்வாறு இருக்கின்றது, இவ்வாறான விடயங்களை கருத்தில் கொண்டு மக்கள் நிச்சயமாக வாக்களிக்க வேண்டியது மக்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது. எனவே மக்கள் நிச்சயமாக அவர்கள் அளிக்கக்கூடிய வாக்கினுடைய பெறுமதியை அறிந்திருக்க வேண்டும். சாதாரணமாக 1000, 2000 அல்லது 5000 ரூபாய் அவர்களுடைய வாக்கு பெறுமதி அல்ல. அவருடைய வாக்கின் பெறுமதியை அவர்கள் அறிந்திருப்பார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்கள் கண்மூடித்தனமான வாக்கை அளிக்க மாட்டார்கள். எனவே இந்த இடத்திலே நாங்கள் இந்த கேவிசி சார்பாக ஊடகம் என்ற ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற ரீதியாக நாம் கேட்டுக்கொள்கின்ற விடயம், இம்முறை நிச்சயமாக மக்கள் நீங்கள் சிந்தித்து கட்சி பேதங்களின்றி சரியானவருக்கு, திறமையானவருக்கு, உங்களுடைய பிரச்சனைகளை அரசுக்கு தெரிவிக்கக்கூடியவருக்கு, உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடியவர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பது உங்களுடைய அமானித கடமையாகும் என்பதனை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். அதே போன்று நாங்கள் கடந்த எமது நேர்காணலில் கூட நாங்கள் கேட்டிருந்த கேள்வினை உங்களிடமும் நாங்கள் கேட்கின்றோம். நீங்கள் உங்களுக்கு ஏன் மக்கள் வாக்களிக்க வேண்டும்? நீங்கள் மக்கள் வாக்களித்தால் இந்த மக்களுக்கு எவ்வாறான வாக்குறுதிகளை நீங்கள் இந்த இடத்தில் வழங்குகின்றீர்கள் என்று கூற முடியும்? நிச்சயமாக நல்ல ஒரு கேள்வி இது. வாக்கு என்பது ஒரு அமானிதம் என்று நீங்கள் கூறினீர்கள். தற்போது நிலையில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த வாக்கினை பெற்றுக்கொள்வதற்காக பணம், பட்டுப்பாவாடை, ஷாப்பிங் பேக்ல உணவு பொட்டலங்கள் இவ்வாறான கொடுத்து இன்று வாக்குகள் கேட்டு திரிகின்ற ஒரு இழிநிலையை நாங்கள் காண்கின்றோம். உண்மையிலே இதை நான் அருவருப்பாக பார்க்கின்றேன். எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த வாக்கினை அவ்வளவு துச்சமாக மதிக்கக்கூடாது. அவ்வாறு அந்த பணத்துக்கும் பட்டுப்பாவடையும் கொடுத்து நாங்கள் வாக்கினை பெற்றுக்கொள்வோம் என்று நினைக்கின்ற வேட்பாளர்கள் அந்த வேட்பாளரை எவ்வாறு சிந்திக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். அவருடைய நிலை, அவர்கள் இந்த வேட்பாளர் கொடுக்கிற அந்தஸ்து என்ன, தாங்கள் வென்றுவிட்டால் போதும் என்பதற்காக அவர்கள் வாக்கினை துச்சமாக மதிக்கின்றார்கள். அவ்வாறு நாங்கள் புறக்கணிக்க வேண்டும். இந்த அரசியல் கலாச்சாரத்தினை மாற்றி அமைக்கவும். நிச்சயமாக உதாரணமாக ஒருவர் பட்டுப்பாவாடையும் ஹவுஸ் கோட், சாரி மற்றும் உணவு பட்டங்களை வழங்குகின்றார் என்றால்
அவர் எதிர்காலத்தில் அந்த செலவு செய்த பணத்தை தேடிக்கொள்வதற்காக எங்காவது ஊழலில் ஈடுபடுவாரே தவிர மக்களுக்கான சேவை செய்வதற்குரிய சந்தர்ப்பம் மிக குறைவாக இருக்கும். அந்த ரீதியில வாக்காளர்கள் மிக 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 அவாதானமாக அந்த வாக்குகள் அளிக்க வந்திருக்கின்றது. இவ்வாறு பணத்தை நீட்டுபவர்களிடம் அல்லது பொருட்களை நீட்டுபவர் அல்லது துணிவகளை நீட்டுபவர்களை நாங்கள் நிராகரிக்க வேண்டும். அவ்வாறு நிராகரிக்கும் பட்சத்தில் தரமானவர்கள் அந்த பிரதேசத்துக்கு தெரிவு செய்யப்படுவார்கள். அவ்வாறு தரமானவர்கள் தெரிவு செய்யப்படும் போது தமக்கு வழங்கப்படுகின்ற பதவி அமானிதம் என்ற ஒரு உணர்வு அவரிடம் இருக்கும். அவ்வாறு அமானிதத்தின் ஊடாக என்னென்ன சேவைகள் இந்த மக்களுக்கு செய்ய முடியுமோ அதனை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போன்று இந்த அமானிதம் என்று ஒப்படைக்கப்படும் பட்சத்தில் நான் கடந்த காலத்தில் எவ்வாறு இந்த பிரதேச மக்களுக்காக நான் தியாகத்துடன் செயல்பட்டு அதே போன்று என பதவி இல்லாத காலத்தில் கூட நான் இந்த சமூகத்துக்காக பல்வேறு வகையான இடங்களில் பல குரல்களை எழுப்பியிருக்கின்றேன். இன்று அண்மையில் கூட இந்த பிரதேசம் சம்பந்தமான குச்சவெளி என்ற பெயரில் ஒரு ஆவணப்படத்தினை வெளியிட்டிருக்கின்றோம். அதாவது இந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் எதிர்நோக்குகின்ற காணி பிரச்சனை இதை நாங்கள் ஒரு ஆவண படமாக்கி ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் ஒன்று வெளியிட்டிருக்கின்றோம். வருகின்ற 26ஆம் தேதி அதனை திருவண்ணாமலை மாவட்ட ஜூப்ளி ஹாலில் வெளியிட இருக்கின்றோம். இவ்வாறு வெளியிடுவதன் நோக்கம் என்னவென்றால் எமது பிரச்சனை தேசிய ரீதியில் மட்டுமல்ல சர்வதேசத்தை கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பது நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதாக கொழும்பில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் எமது இந்த குச்சவெளி என்ற ஆவணப்படத்தை வெளியிட்டோம். அந்த வேளையில் அங்கு ஆஸ்திரேலியன் ஹை கமிஷனர், அமெரிக்கன் ஹை கமிஷனர், பிரான்ஸ் ஹை கமிஷனர் அண்ட் கனடியன் ஹை கமிஷனர், அது மட்டுமில்ல வெளிநாட்டு ஊடகங்கள் கூட அங்கு வர இருந்திருந்தார்கள். அந்த வேளையில் நாம் இந்த பிரதேசத்தில் எவ்வாறு இந்த லேண்ட் கிராப்பிங், இந்த மக்களுடைய காணி எவ்வாறு அரச சுவீகரிக்கப்படுகின்ற அந்த விடயத்தை நாங்கள் மிக தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கின்றோம். அதன் பிரதியே நாங்கள் எதிர்வரும் 26ஆம் தேதி திருவண்ணாமலை ஜூப்ளி ஹாலில் அதனை வெளியிட்டிருக்கின்றோம். இதை நான் ஏன் கூறுகின்றேன் என்றால், கடந்த 8 வருட காலத்தில் இந்த பிரதேச மக்கள் பிரதேச சபையிலிருந்து எதிர்பார்த்ததை விட இளந்தேவை அதிகம். இந்த பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 13,000 ஏக்கர் நிலம் இந்த மக்களால் அளப்பட வேண்டிய 13,833 ஏக்கர் நிலம் இன்று பல்வேறு நிறுவனங்களாலும் பல்வேறு அதாவது பௌத்தத்தின் பேரால் இங்குள்ள பிரதேசத்தில் உள்ள ஒரு துறவி ஒருவர், அதாவது அரிசிமலை விஹாராதிபதி அவர்களால் இந்த பிரதேசத்தில் உள்ள பல இடங்களில் 32 பஞ்சலையில் அமைத்து 32 பஞ்சலைகளுக்கும் தலா 50 ஹெக்டேர் காணிகள் வீதம் பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கை முன்கொண்டு செல்லப்படுகின்றது. அது மட்டுமே இந்த 8 வருட காலத்துக்கு தான் இந்த பிரதேசத்தில் பல பஞ்சலைகள் புதுசாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இவையில அந்த பிரதேச மக்களுக்கான இழப்புகள், இந்த இழப்புகளை நாங்கள் ஈடு செய்வதற்கு என்ன எத்தனை வாரம் உழைக்க வேண்டியிருக்கிறது தெரியவில்லை. ஆகவே நாங்கள் எனக்கு இந்த அமானிதம் தரும் பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் அந்த அமானிதத்தை உரிய அமானிதமாக பொருட்படுத்தி அந்த மக்களுக்கு உரிய சேவைகள் ஆற்றுவேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதில் நான் அந்த வாக்குறுதியாக இந்த மக்களுக்கு கூற விரும்புகின்றேன். சிறப்பான ஒரு நல்ல கருத்தினை கூறியிருந்தீர்கள். உண்மையில் கடந்த இந்த அரசாங்க மாற்றத்தின் பின்பு ரணில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் அவர்கள் கூட கூறியிருந்தார்கள், பாராளுமன்ற ஒரு எல்போட் அரசியல் பாராளுமன்றம் என்ற விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார். உண்மையில் ரணில் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு மேச்சுவர்டான ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல்வாதி. எனவே அவர் கூறிய விடயத்தில் சில உண்மை தன்மைகள் இருக்கத்தான் செய்கின்றது. அதே போன்று எமது பிரதேசத்திலும் அனுபவம் உள்ளவர்களை நாம் இந்த பிரதேச சபைக்கு அனுப்ப வேண்டும். பிரதேசவாதம் பிரிவினைவாதமற்ற ஒரு பொதுவாக பேசக்கூடிய, பொதுவாக குரல் கொடுக்கக்கூடிய ஒருவரே இந்த மக்கள் தெரிவு செய்ய வேண்டும். எனவே கடந்த காலங்களில் நாங்கள் இந்த பிரதேசவாதம் பேசுகின்ற எமது பிரதேசம் எமது ஊர் என்ற அடிப்படையில் சில விடயங்களை முன்னெடுத்த சில உறுப்பினர்கள், அதே போன்று தவிசாளர்களை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அது தொடர்பிலும் பல குற்றச்சாட்டுகளும் எழுந்திருந்தன. எனவே அவ்வாறான நிலைமை இனிமேலும் வரக்கூடாது என்பதே மக்களுடைய எதிர்பார்ப்பும், அதாவது பொதுவாக என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் உங்களுடைய சேவை, நீங்கள் அவர் ஒரு பிரதேச சபை உறுப்பினராகவோ அல்லது உங்களுக்கு தவிசாளராக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலோ நிச்சயமாக நீங்கள் அதை ஒரு மிக சிறந்ததொரு நீங்கள் கூறியதை போன்று சர்வதேச மயப்படுத்தப்பட்ட ஒரு குரலாக உங்கள் குரல் ஒலிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நிச்சயமாக. அதே போன்று உண்மையில் எமது கல்வி, அதாவது எமது பிரதேசத்தில் உள்ள கல்வி நடவடிக்கைகள் எல்லா பிரதேச பாடசாலைகளிலும் ஆசிரியர் பற்றாக்குறையும் இருக்கின்றது. எனவே இது தொடர்பில் நாங்கள் இந்த ஜோனல்
வலய கல்வி பணிப்பாளர் எமது பிரதேசத்தின் பாடசாலைகளில் கூட நாங்கள் முன்வைத்தோம். ஆனால் அந்த ஆசிரியர் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படாத நிலையாக இருக்கின்றது. இது தொடர்பில் நீங்கள் எவ்வாறான முன்னெடுப்புகளை எடுக்க முடியும்? நிச்சயமாக இந்த ஆசிரியர் வெற்றிடமானது மிக நீண்ட காலமாக இந்த பிரதேசத்தில் நிலவி வருகின்ற ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மாவட்ட ரீதியாக நாங்கள் உற்று நோக்கும் போது அங்கு ஆசிரியர், இந்த திருகோணமலை வலயத்துக்கான பாட ரீதியான ஆசிரியர் எண்ணிக்கையை பார்க்கும்போது அங்கு ஒரு சில குறிப்பிட்ட அளவான வெற்றிடங்களே காணப்படுகின்றன. இதற்கு காரணம் என்னவென்றால் அவர் நியமிக்கப்படுகின்ற ஆசிரியர்களை சரிசமமாக பங்கீட்டின் போது, வள பங்கீட்டின் போது சரியான முறையில் பங்கீடு செய்யப்படவில்லை. சில பாடசாலைகளுக்கு கூடுதல் ஆசிரியர்களை நியமித்து, அதே நகர்ப்புற பாடசாலைகளுக்கு, இதே வலயத்துறை நகர்ப்புற பாடசாலை அதிகமான ஆசிரியர்களை அதாவது இணைப்பில் வைத்து அல்லது தற்காலிக விடுகை கொடுத்து, அவ்வாறான நேரத்தில் இங்கு வெற்றிடங்கள் நிரப்பப்பட்ட போதிலும் வெற்றிடங்கள் பாடசாலை நிலவிக் கொண்டிருக்கும். ஆகவே இதற்கான ஒரு தீர்வாக நான் முன்வைக்க விரும்புவது என்றால், கோட்ட மட்டத்தில், அதாவது குச்சவெளி கோட்ட மட்டத்தில் ஆசிரியர் நியமனங்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டு, கோட்ட மட்டத்தில் அந்த தகுதியானவர்கள் தெரிவு செய்து அவளுக்கு நியமனங்கள் வழங்கப்படும் பட்சத்தில் இந்த பாடசாலைகளுக்குரிய வெற்றிடங்கள் நிச்சயமாக நிரப்பப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கடந்த காலங்களில் கூட வலய கல்வி அலுவலகமோ அல்லது பாடசாலை அதிபர்களோ சரியான முறையில் சேவையாற்றுவதற்கு இங்குள்ள அரசியல் தலைமையிடம் வழங்கவில்லை என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஒவ்வொரு பாடசாலையில் இருக்கின்ற அதிபர்கள் இங்குள்ள அரசியல் தலைமையின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அரசியல் அங்கே பிரிவித்து அவர்களுடைய அந்த அதிகார துஷ்பிரயோகம் செய்கின்றன காணக்கூடிய இருந்தது. அது மட்டுமல்ல, தனக்கு தேவையானவர்களை தனக்கு தேவையான பாடசாலை நியமித்துக் கொள்வதற்கும் தனக்கு தேவையான தனது பாடசாலைக்கு இடம் மாற்றம் செய்து கொள்வதற்கும் செயற்பாடுகளே கடந்த காலத்தில் இருந்தது. அந்த ரீதியில் இங்கு அது தமிழ் பாடசாலை இருந்தாலும் முஸ்லீம் பாடசாலை இருந்தால் அங்குள்ளவர்கள் மாணவர்கள் என்ற சிந்தித்து அங்குள்ள சமூகத்தினருக்கும் கல்வி சரியாக வழங்கப்பட வேண்டும் என்ற ரீதியில் நாங்கள் செயல்பட வேண்டும். அந்த ரீதியில கோட்ட மட்டத்திலான ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்படும் போது இந்த வங்கி உள்ள பாடசாலையில் அநேகமா வெற்றிடங்கள் நிரப்பப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. உண்மையில் பிரச்சனை என்று நாங்கள் நோக்குகின்ற பொழுது பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆனால் எம்மால் அனைத்தையும் நிவர்த்தி செய்ய முடியாத போதிலும், ஆனால் எம்மால் முடிந்த சில விடயங்களை நாம் நிவர்த்தி செய்வது எமது தலையாய கடமையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் உண்மையில் உங்களுடைய அந்த அரசியல் முதிர்ச்சி, அரசியல் அனுபவம் இவைகளை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு மக்களால் ஒரு வாய்ப்பு தருகின்ற பொழுது நிச்சயமாக உங்களால் நிறைய விடயங்களை இந்த சமூகத்துக்காக சாதித்து காட்ட முடியும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம். ஆம், உங்களுடைய வெற்றிக்கு எமது கேவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று நாம் இந்த நேர்காணலுடைய நேரம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. நாங்கள் மக்களிடம் ஒரு ஆரம்பத்திலும் கூறியிருந்தோம், நாம் நேர்காணலுக்காக இங்கு வரக்கூடிய அரசியல் பிரமுகர்களிடம் நீங்கள் உங்கள் கேள்விகள் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக எமது வாட்ஸ்அப்புக்கு உங்கள் கேள்விகளை அனுப்ப முடியும். உங்கள் கேள்விகளை அனுப்பும் பட்சத்தில் அந்த கேள்விகளை இங்கு வந்திருக்கக்கூடியவர் நிச்சயமாக அதற்கான பதிலை தருவார். எனவே உங்களுக்காக நாம் சில வினாடிகள் 5 நிமிடங்கள் உங்களுக்காக நாங்கள் தருகின்றோம். இந்த 5 நிமிடங்களுக்குள் உங்களுக்கான கேள்விகளை நீங்கள் கேட்க முடியும். லைவில் பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் நீங்கள் எவ்வாறான கேள்விகளை எமது முன்னாள் தவிசாளர் AB தௌஃபிக் ஆசிரியர் அவர்களிடம் நீங்கள் கேட்க விரும்பினால் உங்களுக்கு கேட்கலாம். எனவே உங்களது கேள்விகளை நாம் அங்கு குறிப்பிட்டு இருக்கின்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்புமாறு தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். என்ன கேள்வி? ஆமா, தற்பொழுது சவுதி அரேபியாவில் இருந்து இருக்கக்கூடிய குச்சிவெளியை சேர்ந்த ரிஸ்மின் என்பவர் ஒரு கேள்வியினை கேட்டிருக்கின்றார். தௌஃபிக் ஆசிரியர் அவர்களே, சிறுவர் பூங்கா அமைக்காதது தொடர்பாக கடந்த அரசியலில் சிறுவர் பூங்கா அமைக்காதது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கூற வேண்டும். அது மட்டுமன்றி கடந்த காலங்களில்
நிதி மோசடி தொடர்பாக இடம்பெற்ற குற்றச்சாட்டுகள், கடந்த தவிசாளரின் மேல் இடம்பெற்ற அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்ற இந்த கேள்வியை அவர் கேட்டிருக்கின்றார். இது தொடர்பில் கூற முடியுமா? நான் கடந்த பிரதேச சபையின் ஆட்சி காலத்தில் பிரதேச சபையினுள் இல்லாத காரணத்தினால் அது சம்பந்தமாக எனக்கு ஒரு ஒரு கருத்தினை தெரிவிக்க முடியாது இருக்கின்றது. எனவே அதை நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமா உங்களுக்கு அவ்வாறான சந்தர்ப்பம் அமையவில்லை. இனிமேல் அவ்வாறான வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக நீங்கள் இதை செய்வீர்கள் கூறுகின்றேன். அதே போன்று இந்த மார்க்கெட், அதாவது சந்தை தொடர்பில் நாங்கள் கடந்த அரசியல்வாதிகளிடம் கேட்டிருந்தோம். ஆனால் எங்களுக்கு அது திருப்தி அளிக்காத ஒரு பதில் அங்கு கிடைத்திருந்தது. எனவே சந்தை, இப்ப எமது பெட்ரோல் ஷெட்டுக்கு பக்கத்தில் ஒரு சந்தைக்கான காணி இருக்கின்றது. அந்த காணி தற்பொழுது தொல்பொருளுக்கான காணி என்ற ஒரு பிரச்சனை போய் அண்மையில் ஆர்ப்பாட்டம் கூட நடந்தது. அதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே இவ்விடத்தில் இந்த சந்தையை கொண்டு வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றதா? அதற்கு எவ்வாறான விடயங்களை முன்னெடுக்க முடியும்? அது தொடர்பில் உங்கள் ஆலோசனை என்ன? நான் தவிசார்ந்த காலத்திலேயே UNDP நிறுவனத்தினால் 18 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது அந்த குறித்த சந்தை தொகுதிக்காக. வேலை திட்டத்தை நானே ஆரம்பித்தேன். அவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட போதுதான் அந்த பிரதேசத்தில் தொல்பொருள் சம்பந்தமான சில ஆய்வுப் பொருட்கள் காணப்பட்டதாக கூறி அபேபுர விகாராதிபதி அவர்களினால எனக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு போலீஸ் முறைப்பாடு செய்யப்பட்டது. அத்துடன் அவர்கள் அந்த காலத்தில் என்னை மிகவும் எதிர்த்தார்கள். உண்மையில் எனக்கு அன்று அரசியல் செல்வாக்கற்ற ஒரு நிலைமை. காரணம் என்னவென்றால், நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சியிலே, அதாவது குச்சவெளி பிரதேச சபையில் நான் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளராக அந்த கடமையாற்றிக் கொண்டிருந்தேன். அதே அரசாங்கமானது சந்திரிகா அம்மையாரது ஆட்சி காலம். அந்த ரீதியில் எங்களுக்கு போதுமான சப்போர்ட் பண்ணுவதற்கு யாருமே இருக்கவில்லை. அதனால் அந்த வேலை திட்டம் அன்று கைவிடப்பட்டது. அன்று கைவிடப்பட்ட பிற்பாடு இற்றை வரைக்கும், அதாவது அதன் பிற்பாடு 2 தடவைகள் எமது புதிய தவிசாளர் காலத்தில் 2 தடவைகள் இருந்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 8 வருட காலமாக அது சம்பந்தமா எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது மேல் வேதனைக்குரிய விடயம். குறித்த பகுதியில் தான் அதனை செய்ய முடியாவிட்டால் இந்த பிரதேசத்துக்கான ஒரு விவசாய பிரதேசம், இந்த பிரதேசத்துக்கான ஒரு சந்தை கட்டிடத்தை அமைத்து இந்த பிரதேச மக்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் இந்த பிரதேசத்தில் விவசாயிகள் நமது விவசாய உற்பத்திகளை சந்தைப்படுத்தி போதுமான வருமானத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தியிருக்க முடியும். மாறாக குறிப்பாக கூற வேண்டிய விடயம், இந்த புல்மோட்டை பிரதேசத்தில் புல்மோட்டையில் அமைந்திருக்கின்ற குற்றம் சாட்டவில்லை. அது எமது தேவை அது. ஆனால் திட்டமிடப்பட்ட வகையில் செய்யப்படாமல் இன்றைக்கு 1,80,00,000 ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட அந்த சந்தை தொகுதி புல்மோட்டை பஸ் நிலையத்துக்கு அருகில் இருக்கின்றது. அந்த சந்தை தொகுதியை கூட இற்றை வரைக்கும் கடந்த 2 தடவைகளில் தவிசாளர் பதவி வகித்த அந்த தவிசாளரினாலோ அந்த நிர்வாகத்தினாலோ அதனை நடைமுறைப்படுத்த முடியாத துப்பாக்கி நிலை காணப்படுகின்றது. அவை அங்கும் அது நடைமுறைப்படுத்தவில்லை. இங்கும் அவ்வாறு ஒன்று அமைத்து இந்த மக்களுக்கு தேவையான அந்த சந்தை வாய்ப்பினை எடுத்துக் கொடுக்கப்படவில்லை. மக்களுக்கு கிடைக்க வேண்டிய, நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த வளங்கள் இவ்வாறான முறையற்ற ஆட்சியாளர்களால் அந்த வளங்கள் கிடைக்காமல் போவது உண்மையில் மனவர்த்தத்துக்குரிய விடயமாக. கடந்த காலத்தில் திட்டமிடப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களையாவும் தனிநபர் வருமானம் ஈட்டும் வழிகளாக இருந்ததை தவிர பிரதேசபை சார்ந்த பிரதேச மக்களுக்கு தேவையான சேவை செய்யக்கூடிய திட்டங்களாக முன்மொழியப்பட்டதை காணக்கூடிய குறைவாக இருக்கின்றது. நிச்சயமாக தௌஃபீக் ஆசியா அவர்களே, தற்பொழுது முசமில் என்பவர், குச்சவெளியைச் சேர்ந்த முசமில் என்பவர்களூடாக ஒரு கேள்வி கொண்டு வந்திருக்கின்றது. சபையின் அபிவிருத்திக்கு மாதாந்தம் எவ்வளவு வழங்கப்படுகின்றது என்ற கேள்வியினை கேட்டிருக்கின்றார். இதை கூற முடியுமா? அதாவது பிரதேச சபையின் செலவீனங்கள் பல இருக்கின்றன. மீண்டலும் செலவீனங்கள் என்ற ஒரு செலவீனம் ஒன்று இருக்கின்றது. மீண்டலும் செலவீனங்கள் என்பது, அதாவது மாதம் அங்கு இருக்கின்ற ஊழியருக்கு வழங்கப்படுகின்ற சம்பளங்கள், அதே போன்று எரிபொருளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற செலவீனம், அதே போன்று அந்த மின்சார கட்டணம், நீர் கட்டணம் போன்ற, அது மட்டுமல்ல, அதாவது அமைய அடிப்படையிலான ஊழியருக்கு வழங்கப்படுகின்ற சம்பளங்கள் கூட இந்த இடத்தில் வருகின்றது. ஆனால் அது வரையறுத்து கூற முடியாது எவ்வளவு தேவைப்படும். அதாவது ஊழியரை பொறுத்து ஊழியர் சம்பளம் வரும். அதே போன்று நடக்கின்ற சேவைகளை பொறுத்து ஏனைய நிரந்தரமான, அதாவது புத்தகங்கள், நூலகங்களுக்கான பத்திரிகை கொள்வனவு கூட நாங்கள் அதில் நிதி செலவழிக்கின்றோம். அவ்வாறு செலவழிக்கும் போது நாங்கள் வரையறுத்து கூற முடியாது மாதத்துக்கு
இவ்வளவு ரூபாய் தான் நாங்கள் செலவழிக்க வேண்டும். அவர் கேட்ட கேள்வி அரசினால் எவ்வளவு நிதி வழங்கப்படுகின்றது என்பதனை ஒரு அண்ணளவாக எவ்வளவு நிதி என்பதனை உங்களால் கூற முடியுமா என்ற விடயத்தை கேட்டு அதனை உறுதிபட கூட முடியாது. நீங்கள் தற்பொழுது ஒரு விடயத்தினை சுட்டி காட்டியிருந்தீர்கள். அதாவது கடந்த நீங்கள் தவிசாளராக இருந்த காலத்திலே ஐக்கிய தேசிய கட்சியினூடாகத்தான் நீங்கள் அந்த பதவிக்கு வந்திருந்தீர்கள். அந்த காலகட்டத்திலே சந்திரிகா பண்டாரி அவர்கள் ஆட்சியாக இருந்தார்கள். அதனால் உங்களால் அந்த அபிவிருத்தி தொடர்பான விடயங்களை உங்களால் செய்ய முடியவில்லை என்ற ஒரு விடயத்தினை இங்க கூட்டிருந்தீர்கள். தற்பொழுது நான் விஷயத்திற்கு வருகின்றேன். தற்பொழுது அனுரையுடைய ஆட்சியாக இருக்கின்றது. அதாவது ஜனாதிபதி அனுரகுமார் அவர்களுடைய ஆட்சி காலமாக இருக்கின்றது. அதிகளவான பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அதிகாரத்தை பெற்ற ஒரு ஆட்சியாக இருக்கின்ற இந்த நிலையிலே நீங்கள் ECMC-யினுடைய ஒரு மெம்பராகவோ அல்லது ஒரு ஒரு தவிசாளராக வந்தால் எவ்வாறு உங்களால் இந்த இதை உங்களால் உங்களுடைய அதிகாரத்தை பலப்படுத்த முடியும் அல்லது அதிகாரத்தை உங்கள் பிரயோகிக்க முடியும்? நல்ல ஒரு கேள்வி இது. அன்றைய காலகட்டமானது யுத்த காலகட்டம். அன்று ஏதோ ஒரு ரீதியில் இந்த பிரதேசமானது ஒரு இன்விசிபிள் ஹேண்ட், அதாவது மறைமுகமான கையொன்றின் ஆலயத்திலே இருந்து வந்தது. நாங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாத நிலைமை. உதாரணமா பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபட்ட பாதுகாப்பு ஒழுங்குமுறைகள். உதாரணமா புல்மோட்டை பிரதேசத்துக்கு அரசு சார்பற்ற நிறுவனங்களும் அரசு நிறுவனங்களும் செல்வதாயிருந்தால் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெற்ற பிற்பாடே செல்லக்கூடிய நிலைமை அன்று இருந்தது. அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு அந்த உரிய வகையில் எங்களுக்கு சேவை செய்ய முடியாம போனதுக்கு ஒரு துரதிர்ஷ்டவசம் என்னவென்றால் பயங்கரவாத நிலைமை. அது மட்டுமல்ல, அன்றைய அரசு குழப்ப நிலை. சந்திரிகா அரசு கைமாறி மீண்டும் மஹிந்த அரசு வரக்கூடிய நிலை இருந்தது. மீண்டும் நாங்கள் அந்த குறிப்பிட்ட காலத்தில் சந்திரிகா அரசு இறுதி தருவாயிலும் மஹிந்த அரசின் ஆரம்ப தருவாயிலும் நான் அந்த பதவி வைத்த காலம், அது உபதவிசாளர் பதவி வைத்திருக்கின்றேன். அவ்வேளையில் நான் பல வேலை திட்டங்களை நாங்கள் மஹிந்த அரசாங்கத்தோட செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெற்றது. காரணம் என்னோட அந்த மஹிந்த அரசாங்கத்தை நான் இணைந்து செயல்பட்டது. நான் அதே போன்று இது NPP அரசாங்கமா இருந்தாலும் மக்களின் அரசாங்கம், மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம். இந்த அரசாங்கமானது கட்சி பேதமற்ற முறையில இனவேதமற்ற முறையில் செய்யப்படுவதாக கூறிய ஆட்சிக்கு வந்திருக்கின்றது. ஆகவே அந்த அரசாங்கத்துடன் நான் இன்று கூட ஒரு சிங்கள பத்திரிகையில் வந்த செய்தி, பவத்தின ரஜ சமஜ சகயோகியம் கட்டயுத்தி கிரீமற்ற அபேக்ஷாவாய், அதாவது நடைமுறை உள்ள அரசாங்கத்துடன் இணக்கப்பாட்டுடன் கடமையாற்றுவதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் என்ற ஒரு செய்தி இந்த சிங்கள பத்திரிகையில் வந்திருக்கின்றது. மக்கள் பார்வைக்காக உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டது ஒரு சிறப்பான ஒரு விடயம். அதாவது வாக்கு அளித்தவர் வாக்கு அளிக்காதவர் எல்லோருக்குமே ஜனாதிபதி ஒருவர் தான். வாக்களித்தவருக்கு வேறு ஜனாதிபதி, வாக்களிக்காதவருக்கு வேறு ஜனாதிபதி இல்லை. நிச்சயமா ஒரு அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது நாம் அரசோடு இல்லாத போதிலும் அரசினால் வழங்கப்படுகின்ற இந்த அபிவிருத்தி, அதாவது பிரதேச சபைக்கான அபிவிருத்திக்கான நிதியினை உங்களால் அதை செயற்படுத்த முடியும் என்ற விடயத்தினையும் விளக்கமாக கூறியிருந்தீர்கள். நன்றி ஆதம் பாபா தௌஃபிக் அவர்களே. தற்பொழுது மற்றொரு கேள்வியினை ஒரு சகோதரர் கேட்டிருக்கின்றார். நாம் எமது நேரம் அதிகமாக போய்கொண்டிருக்கின்றது. இறுதியாக இந்த கேள்வியினை நாம் உங்களோடு கேட்கின்றோம். அதாவது உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிக்க, அவர் பேர் குறிப்பிடப்படாத ஒரு சகோதரர் உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிக்க என்ன செய்தீர்கள் என்ற கேள்வியினை கேட்டிருக்கின்றார். இந்த பிரதேசமானது அதிகமாக மீன்பிடி தொழிலை கொண்ட மீன்பிடியாக உள்ள பிரதேசம். அதே போன்று ஒரு பகுதியினர் விவசாயத்துறையினை, அதாவது வேளாண் விவசாயத்தையும் அதே போன்று ஏனைய சிறு கைத்தொழில் விவசாயங்கள் செய்து வருகின்ற பிரதேசமாகும். ஆகவே இந்த பிரதேசத்துக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற சந்தை வாய்ப்பு. இந்த சந்தை வாய்ப்பினை நாங்கள் உரிய முறையை செய்து கொடுப்போமாக இருந்தால் அவர்கள் பொருட்களை சந்தைப்படுத்துவது இலகுவாக இருக்கும். அதே போன்று இந்த பிரதேசத்தில் நாங்கள் உதாரணமா தம்புள்ள, அதே போன்று இந்த தம்புத்தேக்கம போன்ற பாதியில் உள்ள பாரிய அதாவது பொருளாதார மத்திய நிலையங்களுடன் எமது பிரதேசத்தில் உள்ள மக்களை இணைப்பதன் மூலம் அல்லது இந்த பிரதேசத்தில் அவ்வாறான தொழில், அதாவது சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலம் அங்குள்ளவருக்கும் இங்குள்ளவருக்கும் இணைப்பு ஏற்படுத்தி கொடுத்தால் இந்த பிரதேசத்தில் உள்ள பொருட்களை இலகுவா விற்பனை செய்வதற்கும் இலகுவா சந்தைப்படுவதற்கும் வாய்ப்பு அமையும். அதே போன்று இந்த பிரதேசத்தில் உள்ள மீனவர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் மிக முக்கியமான பிரச்சனைகள். சந்தைப்படுத்தல் வசதி என்பது
திருகோணமலைக்கு சென்று இங்க பிடிக்கின்ற மீன்களை சந்தைப்படுத்த 35 கிலோமீட்டர் புல்மோட்டையிலிருந்து பார்க்கின்ற பொழுது இன்னும் 56 கிலோமீட்டர். ஆக இந்த பிரதேசத்தில் அவ்வாறான சந்தைப்படுத்தக்கூடிய பெரிய மீன் சந்தைகளையோ அல்லது மீன் மார்க்கெட்டுகளையோ உருவாக்கி கொடுப்போமா இருந்தால் தென்பகுதியில் உள்ள மீனவர்கள் இங்கு வந்து அந்த மீன்களை பெற்றுக்கொண்டு செல்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே அவ்வாறான நிலைமை ஏற்படுமா இருந்தால் இங்குள்ள மீன்பிடியாளர்களுடைய பொருளாதாரம் மேன்மைப்படும். அதே போன்று விவசாயிகள் பொருளாதாரம் மேன்மைப்படும். அதே போன்று ஏனைய சிறு தோட்டங்கள் செய்கின்ற விவசாயிகள் வாழ்வாதாரம் மேன்மைப்படும். ஆக அவ்வாறான திட்டங்களையும் இந்த பிரதேச மக்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டி இருக்கின்றது. குறிப்பாக இந்த உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு அங்கு அவ்விடத்தில் சந்தை ஒன்று அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. நல்ல ஒரு கருத்தொன்றினை தெரிவித்திருந்தீர்கள். தற்பொழுது நாம் 45 நிமிடங்களை கடந்திருக்கின்றோம். எனவே உண்மையில் சிறப்பான எமது இந்த நேர்காணலுக்கு ஒத்துழைப்பு தந்தமைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த இடத்தில் நீங்கள் சிறப்பாக உங்களுடைய பதிலையும் அளித்திருந்தீர்கள். எனவே மக்களுக்கு நாங்கள் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம், எமது ஊடகமானது பக்க சார்பற்ற எந்த ஒரு கட்சிக்கும் சார்பற்ற ஊடகமாக பொதுவாக நாம் அனைவருக்கும் இந்த இடத்திலே நாங்கள் வாய்ப்பினை வழங்கி இருக்கின்றோம். உங்களுடைய அரசியலிலே ஈடுபடக்கூடிய வேட்பாளராக இருக்கக்கூடிய அனைவருக்கும் நாம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தைரியமாக மக்கள் முன்னிலையில் கூற முடியும். எனவே உங்களையும் நாம் இந்த குறுகிய காலத்திற்குள் உங்களையும் நாம் இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். உங்களுடைய விடயங்களை நீங்கள் மக்களுக்கு கூற முடியும். எனவே இந்த எமது கலையகத்திற்கு வருகை தந்து சிறப்பாக இந்த நேர்காணலை சிறப்பான முறையில் எமக்கு ஒத்துழைப்பு தந்த நல்கிய எமது ஆசிரியரும் முன்னாள் தவிசாளருமான ஆதம்பாவா தவிர்க்கு அவர்களுக்கு கேவிசியின் சார்பாக நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இந்த வரையில் உண்மையிலே நான் கேவிசி நிறுவனத்திற்கு எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னையும் ஒருவனாக அழைத்து எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கி எனது கருத்துக்களை இந்த குச்சவெளி பிரதேச வாழ் மக்களுக்கு தெரியப்பட்ட வாய்ப்பினை வழங்கியதற்காக உண்மையிலே நல்ல சந்தோஷப்படுகின்றேன். அனைவருக்கும் எனது நன்றியை நேர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாம்.